சீமோன் பேதுரு, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: இந்த நிருபத்தின் ஆசிரியர் சீமோன் பேதுரு. இவர் தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகவும் அப்போஸ்தலராகவும் அறிமுகம் செய்து வைக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய எஜமான். நாம் எல்லோரும் அவருடைய ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மகா மேன்மை. கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக பயபக்தியாய் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்பதை ஆரம்பத்தில் சொல்லுகிறார். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ரட்சிக்கும் விசுவாசம் மெய்யாகவே அருமையான விசுவாசமாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் மெய்யான விசுவாசம் மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். இப்படிப்பட்ட மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சாதாரண விசுவாசிகளுக்கும் விசுவாசம் வேண்டும். பெரிய ஊழியக்காரர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே விசுவாசம் மிகவும் அருமையானதாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான இரட்சகர். அவரே நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலேயே நாம் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசம் தேவனுடைய ஈவு. அருமையான விசுவாசமும் அதை நாம் பெற்றுக்கொள்வதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள். பேதுருவின் எஜமான். பேதுரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பேதுருவை அப்போஸ்தலனாக அழைத்தவர். அருமையான விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவர். நீதிக்கு ஆதாரமாக இருக்கிறவர். தேவனாக இருக்கிறவர். இரட்சகராக இருக்கிறவர். கிருபைக்கு ஆதாரமாக இருக்கிறவர். சமாதானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவர். அறிவுக்கும் ஞானத்திற்கும் பிதாவாகிய தேவனோடு ஆதாரமாக இருக்கிறவர். பிதாவாகிய தேவனைப் போல தனியாக ஆழ்தத்துவ பண்புடையவர்.